என்னை பெற்றதும் தமிழ், வளர்த்ததும் தமிழ், தாலாட்டி தூங்க வைத்ததும் தமிழ், என்னை இந்த மேடை ஏறி பேச வைத்ததும் தமிழ். அப்படிப்பட்ட தமிழருக்கு எனது முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்மை மாறா நடுவர் அவர்களே, கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, புத்தம்புது மலர்களே, முத்து ரத்தினங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. என் பெயர் மு. காவியா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பெயர் தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு. படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் மொழி இன்றியமையாத ஒரு தொடர்பு சாதனமாகும். பிழைப்பிற்காக வெளிநாடு சென்றாலும் தொப்புள் குடி உறவாக பிறந்தமன் தொடர்பு இருக்கின்றன. அறிவியல் வளர்ச்சி அல்லது பழமையின் பிடிப்புகள் என அனைத்துமே மொழியோடு தொடர்புடைய வகையாகவே இருக்கின்றன. எனவே இப்பகுதியில் இசை தமிழ், நாட்டுப்புறவியல், அச்சு தமிழ், மொழிபெயர்ப்பியல், அறிவியல் தமிழ், அயல் நாட்டில் தமிழ் என சில தமிழோடு தொடர்புடைய துறைகள் விளக்கப்பெறுகின்றன. இசைத்தமிழ் முத்தமிழர்களுள் ஒன்றாக கருதப்பெறுவது இசைத்தமிழ். மற்ற இரண்டும் தமிழோடு இரண்டர கலந்தது. சங்க இலக்கிய ஆற்றுப்படை நூல்கள் வழி பல இசை கவிஞர்கள் மன்னர்களிடம் பரிசில் பெற்று செம்மந்த வாழ்க்கை வாழ்ந்ததை அறிய முடிகின்றது. சங்க இலக்கியங்களில் காமரம், செவ்வழிப்பண், ஐவளம், பாலைப்பண், மருதப்பண் என பல்வேறு வகையான பண்கள் அமைந்த பாடல்கள் இருப்பதாக குறிப்பிடுவார்கள். நாட்டுப்புறவியல் இயற்கையோடு இயந்து குழு வாழ்க்கை வாழ்ந்த பழங்குடி மக்கள் தங்களோடு வாழ்ந்த அல்லது வாழும் மக்களின் வீரத்திறன்களை சொல்லியும் பாடியும் வாய்மொழியாக பெற்ற கலை பிற்காலத்தில் பல்வேறு வகையில் பரிணாமம் பெற்று உலகையே நன்மை தீமை என்னும் இரு நிலைக்குள் புரட்டி போட்டுள்ளன. பண்டை காலத்தில் ஓலைகளிலும் இலைகளிலும் களிமண்களிலும் தங்களது கருத்தை பதிவு செய்து வைத்திருந்தார்கள். அவை பலருக்கும் பயன்படவில்லை. வாய்ப்பு வசதி உள்ளவர்களால் மட்டும் பயன்பெற முடியும். மொழிபெயர்ப்பியல் உலக உயிரினங்களில் மக்களை போன்று போரிட்டு வாழ்பவர்கள் இருக்க முடியாது, சேர்ந்து வாழ்பவர்களும் இருக்க முடியாது. ஒரு குழுவினரின் நாகரிகம் பண்பாடு இன்னொரு குழுவினரிடம் திணிக்கப்படலாம் அல்லது எடுத்துக்கொள்ளப்படலாம். இவ்வகையான காலப்பால் நன்மைகள் இருப்பதை போன்று தீமைகளும் இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் மக்கள் இனமே சேர்ந்து வாழும் தன்மையற்றது. அறிவியல் தமிழ் மொழிகளுக்குள் கடன் வாங்குதலை ஒரு கோட்பாடாக குறிப்பிடுவார்கள். இது திரும்பி கொடுக்காத ஒரு கடன் வாங்குதல் ஆகும். அயல் நாட்டில் தமிழ் மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தில் பிற நாட்டை கைப்பற்றிய போது அங்கு தமிழர்கள் குடியேறினார்கள். அடுத்து அந்நியர்கள் இந்தியாவை ஆண்ட போது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் தொழிலாளர்களாக சென்று குடியேறினார்கள். இந்நூலில் இருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், இலக்கியம் என்பது பழங்காலத்து பழமைக்கும் பழமையானது. இலக்கியத்தை இக்காலத்தில் யாரும் மதிப்பதில்லை. நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாற்றை பற்றி கூறிய காவியாவிற்கு பாராட்டுக்கள்.